ஹாய் எவ்ரிவன். நம்ம ஆதிரா ஃபுட்ஸில் ப்ரீ ஆர்டர் பண்ண எல்லா கஸ்டமருக்காகவும் நம்ம ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம காயை வாங்க போகிறோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோலை நல்லா பார்த்து பீல் பண்ணணும். ஏன்னா அதை ரொம்ப பீல் பண்ணாலும் உள்ள பனானா எல்லாமே வந்துடும். ஸோ தோலை நல்லா பீல் பண்ணிவிட்டு அகைன் வாஷ் பண்ணுறோம். ஸோ நம்ம வாஷ் பண்ணும்போது அதில் ஏதாவது அழுக்கு ஏதாவது இருந்தாலுமே அது ஃபுல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இதை தின் ஸ்லைஸாக பண்ணுறோம். ஏன் தின் ஸ்லைஸாக பண்ணுறோம் அப்படின்னா இதை சன்லைட்டில் ஈஸியாக காய வைக்கலாம். உங்கள் குட்டீஸ் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்கன்னு கவலையாக இருக்கா? ஸோ இந்த ரா நேந்திரன் பனானா பவுடர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட பையனுக்கும் ரொம்ப ஒரு டைமில் சளி பிடிச்சிட்டு அவன் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான். இந்த டைமில் தான் இந்த பனானா பவுடர் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் அவனோட இம்யூனிட்டியுமே அது நல்லாவே பூஸ்டப் பண்ணிச்சு. நான் நேந்திரம் பழமே கொடுக்கலாமே, எதுக்கு இந்த காய் பவுடராக்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு டவுட் வரும். ஆக்சுவலாக பழத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் அண்ட் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதுவே காயில் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அதிகமாக இருக்கிறனால இம்யூனிட்டியை நேச்சுரலாக பூஸ்ட் பண்ணும். ஒரு நேச்சுரலான வெயிட் கெயினுக்குமே நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை இயற்கை முறையில் நம்ம வீட்டில் செய்கிறனால எந்த கெமிக்கலுமே இதில் ஆட் ஆகலை. ஸோ உங்கள் குழந்தைக்கு பயப்படாமல் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். என்னோட பையனுக்கு நான் எப்படி பார்த்து செய்கிறனோ அதே மாதிரி தான் இந்த பவுடரை நம்ம செய்கிறோம். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கால் பண்ணுங்கள் ஆர் இன்ஸ்டாவில் டைரெக்டாக டிஎம் பண்ணிக்கோங்க.